முதலமைச்சர் தலைமையில நடந்ததுதான் உண்மையான முருக பக்தர்களுடைய மாநாடு. அதுல நிறைய ஆதீன கர்த்தர்கள், நீதி அரசர்கள், வெளிநாட்டுல இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. இது உண்மையிலே முருகனை அரசியலாக்கி ஓட்டுக்காக நடத்தப்படுகின்ற மாநாடு. இது முருகனுக்கே நல்லா தெரியும். அதனால இந்த மாநாடு திட்டமிட்டு மதவெறியை பரப்புவதற்காக நடத்தப்படும் மாநாடுங்கிறது பொதுமக்களுக்கு நல்லா தெரியும். அதனால இத பொதுமக்களே புறக்கணிப்பாங்க. எடப்பாடி பழனிசாமி அவரோட கூட்டணி கட்சிகளை திமுக பழிவாங்க நோக்கத்தோட பொய் வழக்குகளை போட்டு கைது பண்ணுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு அறிக்கை சொல்லியிருக்காரு. அதை பத்தி சரி, அதுதான் அதுல போலீஸ் அதிகாரி திமுக கூட்டணி கட்சியில இருக்காரு, ஏடிச்சி, அவரை கைது பண்ணிருக்காங்க. அதனால இதெல்லாம் அவரு முதலமைச்சருடைய ஆட்சியை பற்றி குற்றம் சொல்றதுக்கு எதுவுமே இல்லாதனாலதான் அவர் தேவையில்லாம இப்படி பேசிட்டு இருக்காரு. திமுக கூட்டணிக்கு அறிவாலயத்துல சிக்கல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஒவ்வொரு கூட்டணி கட்சி தலைவர்களும் நாங்க தொகுதி செய்யற உடன்பாடு எப்படி வேணாலும் பேசிக்கிறோம், எங்க கட்சிக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு அப்படின்னு தான் பேசிட்டு இருக்காங்களே ஒழிய திமுக கூட்டணியில இதுவரைக்கும் எந்த விரிசலும் கிடையாது. அது எடப்பாடியினுடைய கற்பனை. அவர் தான் இன்னைக்கு மாயையில, அமித்ஷாவினுடைய மாய வலையில சிக்கி அவர் வேதனையில இருக்காரு. திமுகவினுடைய கூட்டணி வெற்றி பெறும். முதல்வர் தொடர்ந்து எதிர்கட்சி தலைவர் விமர்சனம் பண்ணிட்டே வராரு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? எதிர்கட்சி தலைவருடைய வேலையே அதுதான். அவர் எதிர்கட்சி தலைவரா இருக்கிறது முதல்வரை விமர்சனம் பண்றதுக்கு. விமர்சனம் எப்படி இருக்கணும்னா அவருடைய ஆட்சியை பற்றியோ அல்லது அவருடைய திட்டங்களை பற்றியோ இருக்கணும். அதை விட்டுட்டு கூட்டணி கட்சியில விரிசல் வந்திருக்கு, அவர் யார் அந்த சார் அப்படின்ட்டு அந்த ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு அசிங்கப்பட்டது எடப்பாடி தானே ஒழிய மக்கள் அவர் சொன்ன அந்த யார் அந்த சாரை ஏத்துக்கவே இல்லை. அதை மக்கள் புறக்கணிச்சு